ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் கொலாப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கொலாப்ஸ் அப்படின்னா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்ம் நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு வெளியில் 3 காலம்ஸ் தான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 4 காலம்ஸாக நம்ம 3 காலம்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம இந்த 4 காலம்ஸில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 4 காலம்ஸில் நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். தென் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹெட்டிங் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஹெட்டிங்கில் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா கொலாப்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் கொலாப்ஸ் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட சிம்பிள் கொலாப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஹெச்ஆர் டேக் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஹெச்ஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன் மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். தென் இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்மளோட கொலாப்ஸை நம்ம போட்டுக்கலாம். ஸோ கொலாப்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கோடிங்கை ஷ்ரிங்க் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பட்டன் மாதிரி ஒன்று வச்சுருப்போம். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே நம்மளோட கோடிங் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கொலாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிக்கல் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் ஆர்டிக்கல் நம்ம எப்படி கொலாப்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் நிறைய இமேஜஸ் நான் வந்து வச்சுருக்கேன். தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் ஆர்டிக்கல் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிவ்வோட கிளாஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா ரோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ரோ வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிவ் கிளாஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட கிளாஸில் நான் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். தம்ப்நெயில் நம்ம கொடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸோ தம்ப்நெயில் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன இமேஜ் மாதிரி நமக்கு நம்மளோட ஆர்டிக்கல் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா தம்ப்நெயில் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன தம்ப்நெயில் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 காலம்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இமேஜை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இமேஜ் டேக்கோட சோர்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். தென் ஃபைனலாக நான் இமேஜ் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் சோர்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோல்டரில் நான் வந்து இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஜாக்கி அப்படின்ற இமேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இமேஜ் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கிற ஜாக்கி அப்படின்ற இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளோட இமேஜ் பார்த்தா தெரியும். ஸோ அது ஜேபேக் இமேஜ் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா .jpg அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட சைஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதோட ஸ்டைலிங்கில் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கொலாப்ஸில் நம்மளோட சிஎஸ்எஸில் நம்ம ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நான் 100 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 150 பிக்சல்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 150 அப்படின்றதில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் சைஸ் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது நமக்கு என்ன பண்ணணும்னா இதோட கேப்ஷன்ஸ்லாம் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோன்னா டிவ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவ்வை நான் என்ன பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட கேப்ஷன் கிளாஸ் வந்து இது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் கேப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை நான் வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு அதோட ஹெட்டிங் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு H2ல் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன் அல்லது H3ல் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ H3ல் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 1 ஸோ 1ன்னு போட்டுக்கிறேன். தென் ஐஃபன் கொடுத்துட்டு இந்த ஆர்டிக்கல் நேம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜாக்கி சான். ஸோ நான் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட இமேஜுக்கு கீழே உங்களோட நேம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களோட ஹெட்டிங் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் இது கீழே பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பட்டன் மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தென் அதோட டீட்டெயில்ஸ் நமக்கு வியூ ஆகிற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா நான் பட்டன் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் பட்டன் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட டைப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இது வந்து நான் பட்டன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட கிளாஸில் நம்ம பட்டன் சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ BTN அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் அதோட கலர் பார்த்திங்கன்னா நமக்கு பட்டன் டிஃபால்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பட்டன் நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு என்ன டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நோ மோர் அபவுட் ஜாக்கி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஆர்டிகல்ஸ்க்கான எஃபெக்டிவ் வேர்ட்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நோ மோர் அபவுட்
ஜாக்கி அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட பட்டனில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து நமக்கு வேறு ஒரு கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா டிஃபால்ட்டை எடுத்துகிட்டு நான் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டன் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஆர்டிக்கலோட டீட்டெயில்ஸ் நமக்கு கீழே இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட பட்டனோட ஆட்ரிபியூட்டில் நம்ம டேட்டா டாகல் அப்படின்ற கிளாஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா டாகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொலாப்ஸ் அப்படின்றத கொடுக்க இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணோடனே நமக்கு ஒரு ஒர்க் நடக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு வந்து பேராகிராஃப் எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ பேராகிராஃப்க்கு நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடியில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆர்டிக்கல் 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடி கொடுக்கறதுக்காக நம்ம ஹேஷ் கொடுக்கணும். தென் அதுக்கு அடுத்தது ஆர்டிக்கல் 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐடியை நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே ஐடியை நம்மளோட பட்டனில் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளோட ஆர்டிக்கல் 1 அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிடுறேன். தென் இந்த என்ன பண்ணுறோன்னா நம்மளோட பேராகிராஃப் டேக்கில் நம்மளோட ஆர்டிக்கலோட டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அபவுட் ஜாக்கின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஒரு பிஆர் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தென் அதுக்கு அடுத்தது நமக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ்க்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்காக நான் வின்வேர்டில் இருக்கிற நான் பேராகிராஃப்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வின்வேர்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். வின்வேர்டில் பார்த்திங்கன்னா நான் ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஒரு பேராகிராஃப் வரும். ஸோ இந்த பேராகிராஃபை நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோடதை நம்ம டேப் கொடுத்துக்கலாம். ஸோ இதை நான் எதுக்காக அரேஞ்ச் பண்ணுறேன்னா நமக்கு டிஸ்பிளே கரெக்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டிக்கலோட டீட்டெயில்ஸ் நமக்கு கீழே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நோ மோர் அபவுட் ஜாக்கின்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு நம்மளோட ஆர்டிக்கல் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட கிளாஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃபோட கிளாஸில் நான் கொலாப்ஸ் இன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ கொலாப்ஸ் ஸ்பேஸ் ININ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி நமக்கு செட் ஆகிடும். ஸோ கொலாப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு சேஞ்ச் ஆகலை. நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட கோடிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ ஐடிக்கு பதிலாக நம்ம டேட்டா டார்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதோட டார்கெட் நமக்கு எங்கே செட் ஆகணும் அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் 1 நம்மளோட பேராகிராஃபில் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட நோமோர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொலாப்ஸ் ஆகணும். பட் கொலாப்ஸ் ஆகலை இதில். ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணல. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே நம்ம ஒரு சின்ன டெக்ஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட பேராகிராஃப் ஸோ ஆர்டிக்கலுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் ஒரு பேராகிராஃப் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேராகிராஃபில் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா in this article you can know more things about Jackie அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டிக்கலில் எங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு கொலாப்ஸில் ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலில் கொலாப்ஸ் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இன்னுக்கு பதிலாக நம்ம அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு இன்னில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக நமக்கு கொலாப்ஸ் அவுட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட பட்டனுக்குள்ளே நமக்கு ஹைட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் டேக் கொடுத்தோன்னா நமக்கு டிஸ்பிளேக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் டேக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு லோட் ஆகும்போது நமக்கு கொலாப்ஸ் அவுட்டில் நமக்கு லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அபவுட் ஜாக்கி அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஆர்டிக்கல் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆர்டிகல்ஸ்க்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா நான் நம்மளோட லெஃப்ட் காலம்லேயும் ரைட் காலம்லேயும் நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சிம்பிள் கொலாப்ஸ் அப்படின்றத ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம்.
ஜஸ்ட் நம்மளோட 4th காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை எல்லா இடத்துலையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா இதோட ஐடியை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இதில் ஆர்டிக்கல் 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். தென் நம்மளோட டேட்டா டார்கெட்டில் ஆர்டிக்கல் 2ன்னு சொல்லி நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட இன்னொரு 4 காலம்ஸ்லையும் நான் வந்து அதை டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வேறு ஆர்டிகல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டிகல்ஸ் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆர்டிகல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் நம்மளோட தேர்ட் ஒன்னோட ஐடியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்டிக்கல் 3ன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டேட்டா டார்கெட்லேயும் நம்ம 3ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அதோட இமேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜெரி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தென் நம்மளோட இமேஜஸில் நான் ஆல்ரெடி ஜெரி அப்படின்ற இமேஜ் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் ஜெரின்றதை கொடுத்துக்கிறேன். தென் அபவுட் ஜாக்கிக்கு பதிலாக நம்ம ஜெர்ரி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். தென் நோ மோர் அபவுட் ஜெர்ரி. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட ஜெர்ரி இமேஜ் நமக்கு லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 1ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டிக்கல் 3ன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆர்டிக்கல் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதை நீங்கள் நோ மோர் அபவுட் கொடுத்திங்கன்னா ஸோ இந்த ஆர்டிக்கலோட டீட்டெயில்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆர்டிகல்ஸை நீங்கள் யூனிக்காக உங்களால் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tudojust.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.